மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். சில சொந்தங்களுக்கு அனை வணக்கம். அழகான மகாலட்சுமி தாயார். நாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கால் வலியும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் என்னால் கடைக்கு போக முடியல. வீட்டில் இருந்த பூவையே தான் வச்சு, பழைய பூவை வச்சு நான் இது பண்ணுறேன். இந்த மகாலட்சுமி தாயாரை அவ்வளவு அழகாக கஜலக்ஷ்மி தாயார் 2 யானைகள் அப்படியே இது செய்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அழகான இந்த ஒரு கஜலக்ஷ்மி தாயார்னோட நம்ம காலையில் எழுந்த உடனே இப்படிப்பட்ட ஒரு நல்ல தாயாரை பார்ப்பது, மகாலட்சுமி தாயாரை பார்ப்பது மிக மிக நல்லது. செல்வங்கள் சேரும், அமைதி, நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி அனைத்தும் சேரும். அனைத்து செல்வங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ள இந்த மகாலட்சுமி கஜலட்சுமி தாயாரின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும். நமது கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும். கஷ்டங்கள், கடன்கள் அனைத்தும் தீர வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன ஒரு தலத்தை பற்றி பார்க்குறோன்னா, ஆயுள் விருத்தி தரும் ஸ்ரீ திருவாஞ்சியம். திருவாரூர் மாவட்டம் திருவாஞ்சியம் என்ற ஊரில் அமைந்துள்ளது வாஞ்சிநாத சுவாமி திருக்கோவில். தேவார பாடல் பெற்ற காவிரிகளில் இது 70வது தலமாகும். இத்தலம் இறைவன் வாஞ்சிநாதர், இறைவி மங்களநாயகி. தல வரலாறு. இத்தலத்தில் திருமால் சிவனை வழிபட ஸ்ரீயை வாஞ்சியத்து மகாலட்சுமியை அடையவிருக்கும் தவம் இயற்றியதால் இத்தலம் திருவாஞ்சியம் என அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இத்தலத்தில் திருமால் சிவனை வழிபட்டு ஸ்ரீயை வாஞ்சியத்து மகாலட்சுமியை அடைய விரும்பி தவம் இயற்றியதால் இத்தலம் திருவாஞ்சியம் என்னும் பெயர் பெற்றது. துவாபர யுகத்தில் தெரியாமல் செய்த தவறுக்காக 3 யுகம் அரக்கர்களாக வாழும் தண்டனை பெற்றவர் விரதனு என்றவர். அவர் திருவாஞ்சியம் வந்து இங்குள்ள புண்ணிய தீர்த்தத்தை தெளித்து சாப விமோசனம் அளித்தார். திரேதாயுகத்தில் அத்திரி முனிவர் குழந்தை பேறு இன்றி மிகவும் வருந்தினார். அவர் நாரதரின் உபதேசத்தால் இத்தலம் வந்து 1000 ஆண்டுகள் இங்குள்ள குளத்தில் நீராடி சிவனை நோக்கி தவம் இயற்றினார். அதில் மனம் இறங்கிய சிவபெருமான் தத்தாத்ரேயனை மகனாக அருளினார். ஸ்ரீவாஞ்சியத்தின் பெருமை. ஆயுளை விருத்தி செய்யும் திருவாஞ்சியம். திருவாஞ்சியம் கும்பகோணத்திலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் உள்ளது. கும்பகோணத்தில் இருந்து நாச்சியார் கோவில் வழியாக சென்றால் அச்சுதமங்கலம் என்ற ஊர் வரும். அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தெற்கே இந்த ஆலயம் அமைந்துள்ளது.
திருவாஞ்சியம். ஆயிலை விருத்தி செய்யும் திருவாஞ்சியம். நாம் ஒரு தடவையாவது போய் நம்ம திருவாஞ்சியத்தை தரிசனம் பண்ணிட்டு வர்றது அவ்வளவு சிறப்பு. ஆயுள் நமக்கு அதிக ஆயுள் பலம் அளிக்கக்கூடியது. அகத்தியர் வழிபட்ட இளஞ்சி குமார சுவாமி இன்னொரு திருத்தலம். இன்னொன்று என்னது, திருக்காலெம்பாடி ராஜகோபால சுவாமி கிருஷ்ணர் கோவிலாம். சீர்காழியிலிருந்து திருவெண்காடு செல்லும் சாலையில் 10 கிலோமீட்டர் தொலைவில் திருதாங்கூர் என்ற கிராமத்தில் இக்கோயில் உள்ளது. திருநாங்கூர் என்ற கோவில் உள்ளது. திருநாங்கூர் ராஜகோபால சுவாமி. ஆயிலை விருத்தி செய்யும் திருவாஞ்சியம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. கட்டாயம் போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப நல்லது. நானே இப்போ தான் கேள்விப்படுறேன். திருவாஞ்சியம் மகாலட்சுமியினோட அருளால் நம்ம உடல்நிலை நல்லா இருந்து செல்வ செழிப்பு இருந்தால் போதுமானது. கஷ்டங்கள் கடன்கள் தீர வேண்டும். மகாலட்சுமி தாயாரே உன் கடைக்கண் பார்வையை எங்கள் மீது திருப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர, நல்ல தகவல் தர. என்னால் உடம்பு சரியில்லை, கால் வலி, ரொம்ப மூட்டு வலி. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வைத்தியம் இருந்தால் சொல்லுங்கள். கீழே விழுந்துட்டுனா என்னான்னு தெரில, ஒரு கால் மூட்டு வலி, அடி எடுத்துவே வைக்க முடியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா அது ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தாய் தமிழ் உறவுகள், தாய் தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள், சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். கால் வலி ரொம்ப முட்டி, ரொம்ப அடி எடுத்தே வைக்க முடியல. உன்னை காதல் யார் என்றார், உன்னை என்னை சொல்வேனே, உன் பொய் என்றால் காதலை தேடி கொள்வேனே. மகாலட்சுமி தாயாட்ட தெய்வத்துக்கிட்டத்தான் நம்மளுடைய காதலும் அன்பும் பாசமும் இருக்கிறது. மகாலட்சுமி தாயார் அனைவரிடம், அனைத்து தெய்வங்களின் மீதும் தான் நாம் காதல் கொண்டு இருக்கிறோமே தவிர யாரின் மீதும் அல்ல. ஓகே, நம்பிக்கையோடு இருப்போம். தாமரை பூவில் அமர்ந்தவளே, செந்தாமரை பூவில் அமர்ந்தவளே, செந்தாமரையில் அமர்ந்திருக்கும் எங்கள் தாயே, தாமரை பூவில் அமர்ந்தவளே, செந்தாமரை பூவில் அமர்ந்தவளே. குரலே நல்லா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது.